ஹலோ மக்களே! சிவா அயலி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. கபிலன் மேல ஒரு பெரிய பழிய போடணும்னு சொல்லிட்டு வர்மாவும் ஒரு திட்டத்த போடுறாங்க. இது தெரியாம கபிலன் குடும்பமா சேர்ந்து அகிலாண்டேஸ்வரியோட வீட்டு விசேஷத்துக்கு போகும்போது, அங்க அகிலாண்டேஸ்வரி மேடம்க்கு கபிலன்னால ஏதாவது பிரச்சனை ஆச்சா? நம்ம அயலி இது எல்லாத்தையுமே எப்படி சரி பண்ணாங்க? அதே சமயத்துல கபிலனோட சுயரூபம் எல்லாமே இந்திராணிக்கு தெரிய வந்ததா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வர்மா நம்ம கபிலனுக்கு ஃபோன் கால் பண்ண உடனே நம்ம கபிலனும் இப்ப எதுக்கு தேவையில்லாம இந்த வர்மா கால் பண்றான்னு புரிய மாட்டேங்குது. மறுபடியும் பென்ட்ரைவ் பத்தி ஏதாவது கேட்பானோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டம் ஆயிடுறாங்க. நம்ம வர்மாவும் கபிலன் கிட்ட, டே கபிலா, இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க போல, கொஞ்ச நாளாட்ட ஆளே காணல அப்படி சொல்லும்போது, என்ன வர்மா, எதுக்கு நீ இப்ப கால் பண்ண அப்படி கேட்கும்போது, நம்ம வர்மாவும் நீ எனக்காக ஒரு செயல் செய்யணும் அப்படி சொல்றாங்க. அதுக்கு நம்ம கபிலனும் என்னாச்சு, என்ன பண்ணணும் அப்படி கேட்கும்போது, வர்மா ஒருத்தங்களோட ஃபோட்டோவை நான் அனுப்புகிறேன், அவங்கள நீ கண்டிப்பாக போட்டு தள்ளணும் அப்படி சொன்ன உடனே கபிலனும், என்ன வர்மா நீ பேசிகிட்டு இருக்க, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, உனக்கிட்ட நான் கொஞ்ச நாள் தான் டீலிங் பண்ணுவேன், ஏற்கனவே குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு, இங்கே உள்ள பிரச்சனை பத்தாதுன்னு சொல்லிட்டு நீ வேற இப்போ ஒரு ஆளை போட்டு தள்ள சொல்கிறிய அப்படின்னு கேட்கும்போது, வர்மாவும் டே நான் சொல்கிறத நீ ஒழுங்காக கேட்டு ஆகணும் அப்படி சொல்லும்போது, கபிலனும் சரி ஃபோட்டோவை அனுப்புன்னு சொல்கிறாங்க. அதுபடியே ஃபோட்டோவும் அனுப்புகிறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்த நம்ம கபிலனும் அப்படியே பதட்டம் ஆயிடுறாங்க. அது நம்ம அகிலாண்டேஸ்வரியோட ஃபோட்டோவாக இருக்குது. அதே சமயத்தில் வர்மாவோட ஆளும் நம்ம வர்மா கிட்ட, என்ன வர்மா, எனக்கிட்ட இந்த செயலை செய்ய சொல்லியிருக்க வேண்டியதானே, நான் எல்லாம் இதை கச்சிதமாக முடிச்சிருப்பேனே, எதுக்கு தேவையில்லாமல் கபிலன் கிட்ட கொடுத்தீங்க அப்படி சொல்லும்போது, வர்மாவும் கபிலன் இந்த விஷயத்துல எடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்குடா, நீ வேற புரியாம பேசாத, கபிலன் மட்டும் இந்த விஷயத்த கச்சிதமா செய்துட்டானா அதுக்கப்புறம் அவன் மேல இந்த பழிய போட்டுடலாம், அகிலாண்டேஸ்வரியை கொன்னது அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பரப்பி விட வேண்டியதுதான். அது மட்டும் இல்லாம இந்திராணியோட அப்பா அந்த செங்கோட்டையனை கொன்னது அகிலாண்டேஸ்வரி, அதனால பழி வாங்குறதுக்காண்டி தான் இந்த கபிலன் வந்து அவங்கள இந்த மாதிரி செய்துட்டான்னு எல்லார்கிட்டையுமே சொல்லி பரப்பிட வேண்டியதான்னு நம்ம வர்மாவும் ஒரு திட்டத்தை போடுறாங்க. அதை கேட்டவங்களும், நீங்க செய்யறது எல்லாமே சரியா தான் இருக்கு, சரி எப்படி இருந்தாலுமே அந்த அகிலாண்டேஸ்வரியை போட்டு தள்ளிடுவான் தானே அப்படி கேட்கும்போது, வர்மாவும் நீ எதுக்கு கவலைப்படாதடா, கண்டிப்பா அவன் இதை செய்ய தான் போறான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. அதே சமயத்துல வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நம்ம அகிலாண்டேஸ்வரியோட வீட்டு விசேஷத்துக்கு ரெடி ஆயிட்டே இருக்காங்க. நம்ம இந்திராணியும் கீழே வந்து, என்னாச்சு எல்லாரும் கிளம்பியாச்சு அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ரித்திகா செல்வன் ஆகிட்ட, என்னத்தை இங்க நடக்குது, இந்த குடும்பத்து சார்பாட்டு எதுக்கு இந்த ஆயிலையும் சிவாவும் வரணும், ஏற்கனவே இவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்ததே பெரிய தப்பு, இதுக்கடையில் இந்த அன்னிக்கு டார்ச்சர் வேற தாங்க மாட்டேங்குது, இந்த இந்திராணி எதுக்கு தான் இப்படியெல்லாம் செய்திருக்கான்னு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. செல்வன் ஆகியும், சரி ரித்திகா கொஞ்ச நாள் பார்ப்போம், எப்படி இருந்தாலுமே இவங்கள சீக்கிரத்தில் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடலாம், அதை பற்றியெல்லாம் நீ யோசிக்காத, சரி இப்போதைக்கு தான் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு நம்ம கிளம்புறோம்ல, அதுக்கான வேலைகளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகா செல்வனாகி உதய பெருமாள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் ரெடியாகி வந்தாச்சு. நம்ம அயலியும் சிவாவும் வெளியில் வந்த உடனே இந்திராணி அயலியை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது, என்ன அயலியோட கழுத்தில் மட்டும் எந்த நகையும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்படி எல்லாரும் ரெடி ஆகும்போது நம்ம உதய பெருமாள் கிட்ட இந்திராணியும், என்னாச்சு கபிலன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம உதய பெருமாளும் அவன் ரெடி ஆகிட்டு இருக்கான் இந்திரா, சீக்கிரத்தில் வந்துடுவான், கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆனோன்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து கிளம்பலான்னு சொல்கிறாங்க. இந்திராணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மேலே மாடிக்கு போகிறாங்க. நம்ம ரித்திகாவும் செல்வன் ஆகிட்ட, எதுக்கு இப்போ இவங்க இங்கே போகிறாங்க, என்னாச்சு அப்படின்னு யோசிக்கும் போது, என்னன்னு தெரியல ரித்திகா, பொறுமையாக இருந்து பார்ப்போம் அப்படி சொல்லும்போது, இந்திராணி கையில் ஒரு ஜுவல்லரி பாக்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. அதில் ஒரு நெக்லஸ் இருக்குது. அதை அப்படியே நம்ம அயலிக்கிட்ட வந்து, அயலி இந்த நெக்லஸ் போட்டுக்கோ அப்படி சொல்லும்போது, நம்ம அயலியும் இல்லைன்னு எனக்கு வேண்டான்னு மறுத்துடுறாங்க. அதை பார்த்த ரித்திகா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் யார் வீட்டு நகையை யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நம்ம இந்திராணியும் அயலிக்கிட்ட, ஏன் அயலி இப்படியெல்லாம் சொல்கிற, எல்லாருமே இந்த குடும்பத்தில் உள்ளவங்க நகையெல்லாம் போட்டுட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க, நீ மட்டும் இந்த கழுத்தில் நெக்லஸ் எதுவுமே போடாமல் இருக்குது சரிப்படலை, இந்த நெக்லஸ் போட்டால் நீ ரொம்பவே அழகாக இருப்ப, இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அயலியும் இல்லைன்னு இதெல்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்லி ரொம்பவே மறுக்கிறாங்க. அதை கேட்ட இந்திராணி கொஞ்சம் மனசு வருத்தப்பட்டு, என்ன அயலி நீ இப்படி பண்ற அப்படின்னு சொன்னாலுமே நம்ம அயலி அந்த முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. அந்த நெக்லஸை வாங்கவும் இல்லை.
ரித்திகாவும் செல்வன் ஆகிட்ட அத்தா இங்கே நடக்கிறது சரியே இல்லை, யாரோட நகையை இப்படி கொடுக்குறாங்க, உங்களோட பரம்பரை நகையை இப்படிலாம் கொடுக்குறது சரியே கிடையாது, விட்டால் சொத்தையும் எழுதி கொடுத்துருவாங்க போல், இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சிங்களா, அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நமக்குன்னு எந்த மரியாதையுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரித்திகாவும் கபிலன் கிட்ட என்ன இவ்வளோ நேரம் ஆகுது, இவங்க எப்போ தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் பார்க்க போகிறாங்க. அதே சமயத்தில் கபிலனும் ஒரு பதட்டமாகவே இருக்காங்க. குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வேற போகிறோம், அந்த வர்மா வேற இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்கான், எப்படியாவது அந்த அகிலாண்டேஸ்வரியை வேற போட்டு தள்ளணும், என்ன செய்யறதுன்னு ஒரு பதட்டத்தில் இருந்து சரி எதுக்கும் யாருக்கும் தெரியாமல் இந்த பொருளை நம்மக்கிட்ட வச்சிட வேண்டியதான்னு அந்த பொருளை எடுத்து கையில் வச்சு யாருக்கும் தெரியாமல் மறைச்சி வைக்கலாங்க. கரெக்டாக நம்ம ரித்திகாவும் வந்துடுறாங்க. ரித்திகாவை பார்த்த உடனே கபிலன் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க. ரித்திகாவும் கபிலனை பார்த்து என்ன இன்னுமா ரெடி ஆகலை, உங்களுக்காண்டி தான் எல்லாரும் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரத்தில் வாங்கன்னு சொல்லிட்டு கபிலனை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்திராணி நம்ம கபிலன் கிட்ட என்ன கபிலா எதுக்கு இவ்வளோ பதட்டமாக இருக்க, சரி எல்லாருமே ரெடி ஆகிட்டு கிளம்புவோன்னு சொல்லி குடும்பமாக சேர்ந்து எல்லாரும் நம்ம அகிலாண்டேஸ்வரியோட வீட்டு விசேஷத்துக்கு வந்துடுறாங்க. கபிலனோ எப்படி அது அகிலாண்டேஸ்வரியை விடவே கூடாது, நம்ம மட்டும் இதில் கரெக்டாக பண்ணலைன்னா வர்மா நம்மளை தான் ஏதாவது சொல்லுவான், கரெக்டாக பண்ணிடணும்னு சொல்லி ஒரு பதட்டத்தில் நம்ம கபிலனும் இருக்காங்க. கரெக்டாக அங்கே வந்த உடனே அகிலாண்டேஸ்வரியும் இந்திராணி குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே வரவேற்கிறாங்க. அயலி அப்படியே கட்டி அணைச்சி வரவேற்கிறத பார்த்த உடனே ரித்திகா அவங்கள முறைச்சி பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம அகிலாண்டேஸ்வரியும் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரையும் பார்க்கும்போது அயலியோட கழுத்தில் மட்டும் நகை எதுவுமே இருக்க மாட்டேங்குது. அதை கவனிச்ச உடனே கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அகிலாண்டேஸ்வரியும் அயலி நீ இங்கே இருந்துக்க, இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து நம்ம அகிலாண்டேஸ்வரி ஒரு நகையை எடுத்துட்டு வராங்க. இதை கொஞ்சம் கூட அயலி யாருமே எதிர்பார்க்கல. அப்படியே அயலிக்கிட்ட அயலி என்ன நீ மட்டும் எந்த நெக்லஸே போடாமல் இருக்க, இதை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு கழுத்துலேயே போட்டு விடுறாங்க. அயலியும் இல்லை எனக்கு வேண்டாம் அப்படி சொன்னாலுமே நம்ம அகிலாண்டேஸ்வரி கேட்குற மாதிரி இல்லை, என்னோட பொண்ணாக இருந்தால் நான் இது செய்ய மாட்டேன்னா தயவு செய்து இதெல்லாம் செய்துக்க, நான் அர்ச்சனாவோட நெருங்கிய தோழி, அர்ச்சனா எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கா தெரியுமா, அவளோட பொண்ணு உனக்கு நான் பண்ணாமல் வேற யாருக்கு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அகிலாண்டேஸ்வரி ஒரு கட்டத்தில் நம்ம அயலியோட கழுத்தில் ஒரு நெக்லஸை போடுறாங்க. இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது தெரியுமா, இப்போதான் நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலிக்கிட்ட சொல்லும்போது இது எல்லாத்தையுமே கபிலன் தூரத்துலேருந்து கவனிச்சிடுறாங்க. அப்போ இவங்க இங்கே தான் இருக்காங்க, யாருக்கும் தெரியாமல் கரெக்டான சமயத்தில் இவங்களை போட்டு தள்ளணுமே அப்படின்னு யோசனையில இருந்துட்டு இருக்காங்க. நம்ம இந்திராணி இது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு இருக்கும்போது அயலியும் இந்திராணி கிட்ட ஐயோ அண்ணி இப்ப எப்படி நினைப்பாங்களோ சொல்லிட்டு இந்திராணி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ணி நீங்க எதுவுமே வருத்தப்படாதுங்க, நீங்க ஒரு நகையை தந்த போது நான் வாங்கல, ஆனா இப்ப மட்டும் இவ ஏத்துக்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதுங்க அப்படி சொல்லும் போது இந்திராணியும் ஆமா அயலி எது எப்படியோ உனக்கு இந்த நகை கிடைச்சிருக்கு, உன்னோட நல்ல மனசுக்கு இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரிஞ்சதுதான், இப்பதான் நீ நல்லா இருக்க, நீ மட்டும் எந்த நகையும் போடாம வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், இப்பவாவது அவங்க பண்ணதை ஏத்துக்கிட்டே அது வரைக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு இந்திராணி நம்ம அயலிக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கபிலனும் தக்க சமயமா பார்த்து அகிலாண்டேஸ்வரியை போட்டு தள்ளதுக்கு தயாராகும் போது ரித்திகாவும் கபிலன் கிட்ட கபிலா நீ எப்பவுமே என் பக்கத்துலேயே இருக்கணும், எதுக்கு தேவையில்லாம வேற எங்கேயோ போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கபிலனும் ஏற்கனவே இந்த வர்மாவோட டார்ச்சர் தாங்க முடியல, இப்போ இந்த ரித்திகா வேற நம்மளை போட்டு படுத்துறான்னு சொல்லிட்டு பயங்கரமா கோபத்தில் இருக்காங்க. நம்ம அயலிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, வர்மாவோட ஆள் ஒருத்தங்க அகிலாண்டேஸ்வரி மேடமாக போட்டு தள்ள போகிறாங்க அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிய வந்த உடனே கபிலனே நம்ம அயலி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் கபிலன் கிட்ட இருந்து நம்ம அகிலாண்டேஸ்வரியை காப்பாற்றி வர்மாவோட திட்டத்துக்கு சம மாசம் நம்ம அயலி ஆப்பு வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். அதிகாரியா அயலியை பார்த்து நம்ம கபிலன் பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம்.